Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு உச்சரிப்புகள் ஆல்ரெடி நம்ம நிறைய லெசன்ஸ்ல லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த உச்சரிப்புகள் கான்சனன்ட் எழுத்து கூட சேரும் போது என்ன மாதிரி சவுண்ட்ஸ் வந்து வருது அப்படின்றதுக்கான ஒரு ரெகுலரான வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு எழுத்து என்ன அப்படின்னா டபுள் இ. ரெண்டு எழுத்து இ சேர்ந்து வரும்போது ஈ அப்படிங்கிற லாங் சவுண்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈயோட லாங் சவுண்டு வந்து ஈ அப்படிங்கிறது தான் லாங் சவுண்டு. ரெண்டு ஈ சேர்ந்து வந்தாலும் லாங் சவுண்டான ஈ அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். கான்சனன்ட் எழுத்து கூட வேர்ட்ஸ்ல என்ன மாதிரி இதோட சவுண்ட் வருது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த உச்சரிப்பு ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்க இங்கிலீஷை நல்லா வந்து ரீட் பண்றதுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கான்ஃபிடென்ட்டா எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க லெசன்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பி. பியோட சவுண்ட் இப்ப நல்லா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம வந்து எல்லா எழுத்துக்களோட சவுண்ட்ஸையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கணும் அப்படின்றதே இல்லை. ஜஸ்ட் பார்த்தாலே இதுதான் சவுண்ட் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். பியோட சவுண்டு இப்பு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ரெண்டு ஈயோட சவுண்டு வந்து ஈ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். அப்போ இதை வந்து எப்படி படிக்கணும்னா பி பி அப்படின்னு படிக்கணும். பி அப்படிங்கிற ஒரு வேர்டே இருக்கு. தேனிக்கு நம்ம இங்கிலீஷ்ல பி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பாருங்க சி. சி கூட ஈ வரும்போது நம்ம சியோட ரெண்டாவது சவுண்டான சாஃப்ட் சவுண்டு தான் கொடுக்கணும். அது சி அப்படிங்கிற சவுண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து சி அப்படிங்கிற சவுண்ட் வரும். எக்ஸாம்பிள் எக்ஸீட் 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 அப்படின்னு படிக்கணும். இங்க வந்து சி அப்படிங்கிற சவுண்ட் தான் வரும். இதுவே வந்து நமக்கு மற்ற உயிரெழுத்துக்களோட ஐயும் ஈயும் தவிர மற்ற உயிரெழுத்துக்களோட சி வரும்போது இக்குன்ற சவுண்டு கொடுப்போம். ஈ வரும்போது நம்ம இச்சு அப்படிங்கிற சவுண்ட், அதாவது இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க டிஇஇ டி டி. ஸோ எக்ஸாம்பிள் டீட் டீட். ஓகே, அதே மாதிரி எஃப் கூட சேரும் போது ஃபீ ஃபீ அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் ஃபீட்பேக் ஃபீட்பேக். இதுவே வந்து எஃப் டபிள்ங்கிற வேர்டுமே இருக்கு. ஃபீஸ் ஃபீ சொல்லுவோம் இல்லையா, எக்ஸாம் ஃபீ, அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீ, இந்த மாதிரி இந்த ஃபீக்கும் வந்து ஈங்கிற நெடில் சவுண்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க அடுத்தது வந்து பாருங்க ஜி கூட ஈ சேரும்போது நம்ம படிச்சிருப்போம் இஜ்ஜுங்கிற சவுண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில வார்த்தைகளுக்கு இந்த எக்ஸம்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜி கூட ஐ வந்துச்சுன்னா நம்ம ஜி சவுண்ட், அதாவது ஜி அப்படின்னு படிக்கணும். ஆனா கிஃப்ட்ன்னு தான் படிப்போம். இந்த வேர்டை கீன்ற சவுண்ட்ல தான் படிப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளும் இங்க கீ அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குது. மற்ற இடங்கள்ல நமக்கு ஜி ஜிஇ ஜி அப்படின்ற சவுண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டை நம்ம கீக் கீக் அப்படின்னு படிக்கணும். ஜீக்குன்னு படிக்க கூடாது, கீக் கீக் அப்படின்னு படிக்கணும். ஸோ ரெண்டு சவுண்டும் இருக்கு, ஜிங்கிற சவுண்டும் இருக்கு, கீங்கிற சவுண்டும் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஹீ ஹீ. எக்ஸாம்பிள் ஹீட் ஹீட். ஜேயோட இ சேரும்போது பாருங்க ஜி ஜிங்கிற சவுண்டு. ஸோ ஜீப் ஜீப். அதே மாதிரி கீ கூட வரும்போது கீ கீப்பர் கீப்பர் கீப்பர். அப்போ இங்க கீ அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி எல் கூட வரும்போது லீ லீ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஸ் லீ ஸ்லீப் 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 அப்படின்னு படிக்கணும். எம் கூட வரும்போது மீ. அப்போ மீ இட் மீட் மீட்டிங் இந்த மாதிரி. அதே மாதிரி நீ. அப்போ நீட் நீட் நீட். அடுத்து பாருங்க பி கூட வரும்போது என்ன சவுண்ட் வருது? இப்ப பி. அப்போ பி பி. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன எழுத்துனா கியூ கூட இ. ஸோ இதுல வந்து நமக்கு வர வார்த்தைகள் அதிகம் பாத்தீங்கன்னா கியூ யூ வந்து அடுத்து ஈன்னு வரும். அப்போ குவீன் குவீன், அந்த இ சவுண்ட் அங்க வருது பாத்தீங்களா, குவீன் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி ஆறு கூட ஈ வரும்போது என்ன சவுண்ட் வருது? ரீ ரீ. இட்டு ரீ ட்ரீ ட்ரீ. ஓகே, இஸ் கூட வரும்போது சி சி. அதே மாதிரி டி கூட வரும்போது டி டி இத் டீத் டீனேஜர்ஸ் டீன். ஓகே,
ஸோ இதெல்லாமே அந்த இ அப்படிங்கிற லாங் சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்க, வி கூட இ வரும்போது வியோட சவுண்ட் என்னது, இவ்வுங்கிற சவுண்டு. அப்போ டபிள்யூட சவுண்டு இ, அப்போ வி வி. ஸ்லீவன் ஸ்லீவன், ஓகே, ஸ்லீவின் ஸ்லீவின் அப்படின்னு படிக்கணும். பெரும்பாலான வார்த்தைகள் வராது, ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் வி டபிள் இ வந்து ஸ்பெல்லிங் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது டபிள்யூ கூட வரும்போது வி வி, அப்போ வீக் வீக். ஒய் கூடயும் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒய்யோட கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஈன்ற சவுண்ட் வந்து கொடுப்போம். அப்போ ஈ, அப்போ ஈல் ஈல். ஓகே, ஒய்க்கு வந்து 3 சவுண்ட் இருக்கு. அதுல 2 சவுண்டு வவலோட சவுண்டும், ஒரு சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்ட் வருது. அந்த கான்சனன்ட் சவுண்ட் கூட இந்த உயிரெழுத்துக்கள் சேரும் போது இந்த சவுண்ட் வரும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, ஜி ஜி, ஜீப்ரா ஜீப்ரா. ஓகே, ஸோ இந்த இ டபுள் இ வந்துச்சுன்னா ஈங்கிற சவுண்ட் கொடுக்கணும். அப்போ மற்ற கான்சனன்ட் கூட சேரும் போது என்ன சவுண்டுன்றதா உங்களால ஈஸியா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கும் அந்த சவுண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய எழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்றேன். எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையா நம்மளோட ப்ராக்டிஸ் நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியா ஒரு லாங்குவேஜை கத்துக்க முடியும். ஏன்னா கஷ்டமா பண்ணும்போது என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கே, பேசுறதுக்கும் வந்து நம்ம சொல்லியிருப்போம், எடுத்ததுமே பெரிய பெரிய சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணி பேசணும்னு நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால சின்ன சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயங்கள் பேசுறதை இங்கிலீஷ்ல அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளால அந்த வார்த்தைகளை சரளமா பேச முடியும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் நம்ம எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்குமே. எடுத்ததும் பெரிய வார்த்தைகளை நீங்க படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணாம சின்ன சின்ன வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெப்புக்கு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளூவெண்டா நம்மளால ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸை வச்சு எழுதுறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வார்த்தைகள் வந்து ரீட் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களால அந்த உச்சரிப்பை வச்சு எழுத முடியுமான்னு பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல எதனால நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, எந்த உச்சரிப்புகள் அதிகமா நம்மள மிஸ்டேக் பண்ண வைக்குதோ அந்த உச்சரிப்புகளை ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட இங்கிலீஷை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் நம்ம இங்கிலீஷ் பத்தி தான் இந்த சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் ஒன்று அப்டேட் பண்ணுங்க. அப்பதான் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.